மாடுண்டு கன்றுண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதனே விம்மி அழுத மனையாள் வீதியோடு நின்று விட்டாள். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பிவிட்டார். இப்போது உனக்கு பேரெங்கே? ஓடி ஓடி சேர்த்த தனம் எங்கே? பிறந்து வளர்ந்த ஊரெங்கே? ஒட்டி உறவாடிய உறவெங்கே? இறந்து கிடந்த உடல் இப்போது எரிந்துவிட்ட சாம்பல். முடிசார்ந்த மன்னரும் இறந்த பின் ஒரு பிடி சாம்பலே. பட்டினத்தார் அன்றே சொன்னார், காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. கோடி கோடியாக பணமும் பொருளும் நாம் சம்பாதித்தாலும் இவ்வுலகை விட்டு போகும்போது நம்முடன் காதற்ற ஊசி கூட வராது. அப்படி ஒரு மனுஷனுக்கு முக்தி தரக்கூடிய இறப்போடு தொடர்புடைய இறுதி சடங்கு குறித்த ஆங்கில சொற்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற தகவல்கள் எல்லாமே வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரிஸ்லேருந்து நான் சேகரித்தது. குறிப்பாக அட்வான்ஸ்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் மற்றும் அட்வான்ஸ்ட் கேம்பிரிட்ஜிலேருந்து. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் இதை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக வீடியோ போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பெரியல் கிரவுண்ட். பெரியல் கிரவுண்ட் அப்படின்னா பழங்கால இடத்துல உள்ள இடுகாடு. இதுக்கான எக்ஸாம்பிள், இட்ஸ் அ ப்ரீ ஹிஸ்டாரிக் பெரியல் கிரவுண்ட். இது நாம் அறிந்த வரலாற்றுக்கு முந்தைய இடுகாடு. அடுத்தது கிரேவ்யார்டு. கிரேவ்யார்டுன்றது சர்ச் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன இடுகாடு. இதுக்கான எக்ஸாம்பிள், she placed flowers on her grandmother's grave in the graveyard. இடுகாட்டில் உள்ள தன் பாட்டியின் கல்லறையில் மலர்களை வைத்தாள். அடுத்தது செமெட்ரி. செமெட்ரின்றது சர்ச் பக்கத்தில் இல்லாத இடுகாடு. இதுக்கான எக்ஸாம்பிள், she was buried in a private cemetery. அவள் ஒரு தனிநபர் இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டாள். அடுத்தது நெக்ரோபாலிஸ். நெக்ரோபாலிஸ் செமெட்ரியோட சினோனிம். நெக்ரோபாலிஸ்ன்றது மிக பழமையான நகரத்தில் இருக்கிற பெரிய இடுகாடு. இதுக்கான எக்ஸாம்பிள், இன் குஜராத் there is an ancient necropolis. குஜராத்தில் ஒரு பழமையான இடுகாடு உள்ளது. அடுத்தது கிரெமட்டோரியம். கிரெமட்டோரியம்ன்றது இறந்தவங்களை எரிக்கக்கூடிய சுடுகாடு. இதுக்கான எக்ஸாம்பிள், the family went to the crematorium for the last rites. இறுதி சடங்குகளுக்காக அக்குடும்பத்தினர் சுடுகாட்டிற்கு சென்றனர். அடுத்தது கிரெமேஷன். கிரெமேஷன் அப்படின்னா இறந்தவங்களை தகனம் செய்யறது, அதாவது எரிக்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள், கிரெமேஷன் is a common practice in some cultures. சில கலாச்சாரங்களில் தகனம் செய்வது ஒரு பொதுவான நடைமுறையாகும். அடுத்தது பியர். பியர் அப்படின்னா பாடை. இதுக்கான எக்ஸாம்பிள், the body was placed on a bier. அந்த சடலம் ஒரு பாடையில் வைக்கப்பட்டது. அடுத்தது பயர். பயர் அப்படின்னா இறந்தவங்களை எரிக்கிறதுக்காக அடுக்கி வைக்கப்பட்ட விறகுகள். இதுக்கான எக்ஸாம்பிள், the funeral pyre was lit. தகனத்திற்காக அடுக்கி வைக்கப்பட்ட விறகுகள் தீ மூட்டப்பட்டன. அடுத்தது காஃபின். காஃபின் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சவப்பெட்டி. இதுக்கான எக்ஸாம்பிள், the coffin was beautifully decorated with flowers. அந்த சவப்பெட்டி பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது hearse. hearse அப்படின்னா இறந்தவங்களை கொண்டு போறதுக்காக உள்ள வண்டி. இதுக்கான எக்ஸாம்பிள், the hearse carried the coffin to the cemetery. அந்த சவப்பெட்டியை அமரர் வாகனம் இடுகாட்டிற்கு எடுத்து சென்றது. அடுத்தது funeral procession. funeral procession அப்படின்னா இறுதி ஊர்வலம். இதுக்கான எக்ஸாம்பிள், the funeral procession moved slowly through the streets. இறுதி ஊர்வலம் மெதுவாக தெருக்களின் வழியே சென்றது. அடுத்தது காட்டேஜ். காட்டேஜ் அப்படின்னா இறந்தவங்களை எடுத்துட்டு போற வண்டி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி போற மக்கள் இல்லைன்னா வாகனங்கள். எக்ஸாம்பிள், the cottage followed the hearse. அமரர் வாகனத்தை மக்கள் அணிவகுத்து பின்தொடர்ந்தனர். அடுத்தது மார்ச்சரி. மார்ச்சரி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சவக்கிடங்கு. மார்ச்சரிய மாக் அப்படின்னு சொல்லலாம். மாக்ன்றது அமெரிக்கன் இங்கிலீஷ். இதுக்கான எக்ஸாம்பிள், the hospital's mortuary is in a separate building.
அந்த மருத்துவமனையின் சவக்கிடங்கு தனி கட்டிடத்தில் உள்ளது. அடுத்தது bereaved. bereaved அப்படின்னா ஒருத்தவங்களோட இறப்பை நினைச்சு துக்கமடைகிறது. இந்த வார்த்தை கிராமட்டிக்கலா ஒரு adjective. இதுக்கான எக்ஸாம்பிள், the bereaved family received support from friends and relatives. உறவை இழந்த அக்குடும்பத்தினருக்கு நண்பர்களின் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைத்தது. அடுத்தது mourn. mourn அப்படின்னா ஒருத்தவங்களோட இறப்பை நினைச்சு பெரிதும் வருத்தப்படுறது. இந்த வார்த்தை கிராமட்டிக்கலா ஒரு verb. இதுக்கான எக்ஸாம்பிள், they gathered to mourn the loss of their friend. அவர்கள் நண்பனை இழந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஒன்று கூடினர். அடுத்தது wreath. wreath அப்படின்னா மலர் வளையம். இதுக்கான எக்ஸாம்பிள், a large wreath was placed on the coffin. அந்த சவப்பெட்டியின் மீது ஒரு பெரிய மலர் வளையம் வைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது catafalque. catafalque அப்படின்னா இறந்தவங்களோட சவப்பெட்டியை வைக்கிறதுக்காக உள்ள மேடை. இதுக்கான எக்ஸாம்பிள், the catafalque was full of wreaths. அந்த சவப்பெட்டி மேடையின் மீது மலர் வளையங்கள் நிறைந்திருந்தன. அடுத்தது மெமோரியல். மெமோரியல் அப்படின்னா நினைவு சின்னம் இல்லைனா நினைவாலயம். இதுக்கான எக்ஸாம்பிள், every day a lot of people visit MGR Memorial which is near Marina Beach. மெரினா கடற்கரை அருகே உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு தினமும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். அடுத்தது tomb. tomb அப்படின்னா இறந்தவங்களுடைய சமாதி, குறிப்பா பெரிய தலைவர்களுடையது. இதுக்கான எக்ஸாம்பிள், the archaeologist discovered a hidden tomb in the desert. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பாலைவனத்தில் மறைந்திருந்த சமாதியை கண்டுபிடித்தார். அடுத்தது tombstone. tombstone அப்படின்னா கல்லறைக்கு மேல செங்குத்தா வைக்கப்படுற கல். இதோடைய எக்ஸாம்பிள், the tombstone had the words forever in our hearts engraved on it. கல்லறை கல்லில் என்றென்றும் எங்கள் இதயங்களில் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது urn. urn அப்படின்னா அஸ்தி கலசம். இதுக்கான எக்ஸாம்பிள், the ashes are kept in an urn. அஸ்தி ஒரு கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது corpse. corpse அப்படின்னா dead body, அதாவது பிணம் இல்லனா சடலம். இதோடைய எக்ஸாம்பிள், the police found the corpse in the nearby forest. போலீசார் அருகில் உள்ள காட்டில் அந்த சடலத்தை கண்டெடுத்தனர். அடுத்தது deceased. deceased அப்படின்னா உயிர் துறந்த. dead என்ற adjectiveோட ரொம்பவே இலக்கியமயமான வார்த்தை தான் deceased. இதுக்கான எக்ஸாம்பிள், this is the room of my deceased grandfather. இதுதான் என் காலமான தாத்தாவின் அறை. அடுத்தது open casket. open casket அப்படின்னா சவப்பெட்டியில் இருக்கிற இறந்தவங்களோட உடலுக்கு பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக உள்ள நிகழ்வு. இதோடைய எக்ஸாம்பிள், the open casket allowed people to see the deceased popular actor one last time. இறந்த அந்த பிரபல நடிகரின் உடலை கடைசியாக ஒரு முறை பார்க்க மக்கள் அனுமதிக்கப்பட்டனர். கடைசியா obituary. obituary அப்படின்னா செய்தித்தாளில் வர உயிர் நீத்தார் செய்தி அறிவிப்பு. இதுக்கான எக்ஸாம்பிள், my grandpa's obituary appeared in தினத்தந்தி newspaper. எனது தாத்தாவின் இரங்கல் செய்தி தினத்தந்தி நாளிதழில் வெளியானது. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.